பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்றால் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற பெரியோர்கள், நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், குருவானவர்கள் இவர்களையும் பணிந்து அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக இந்த ஞாயிற்றுக்கிழமை என்றதும் பலருக்கு விடுமுறை நாளாக நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. நம் ஆலயங்களுக்கு சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற 7 குதிரைகள் பூட்டப்பட்ட அந்த ரதத்திலே அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டி சாத்தி சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். நமக்கு ஆலயத்துக்கு தான் செல்ல முடியவில்லை அல்லது அருகிலே ஆலயம் இல்லை என்றால் நாம் தினந்தோறும் இந்த காலை வேளையிலே இந்த உலகம் ஒய்வதற்காக சூரிய பகவான் உதிப்பார். அந்த நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக இருக்கின்ற சூரிய பகவானை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் பிரத்யக்ஷ தெய்வமாக நம் கண்முன்னே தோன்றுகின்ற தெய்வமாகிய சூரிய பகவான் இந்த காலையிலே உதிக்கின்ற பொழுது நாம் நமஸ்காரம் செய்தால் இதுதான் சூரிய நமஸ்காரம் என்று முன்னோர்கள் செய்து கொண்டார்கள். அப்போதெல்லாம் அவர்கள் திலகாத்திரமான வாழ்வு வாழ்ந்தார்கள். 70 வயது 80 வயது 90 வயசு வரையிலே ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். எந்த விதமான நோய்களும் இல்லை. இது இந்த சூரிய நமஸ்காரத்தினுடைய சக்தி. இந்த சூரியனத்தில் வருகின்ற கதிர்களுடைய பிரவாகம் உடலில் ஏற்படுகின்றதாகிய நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி சூரியன் உதிக்கின்ற பொழுது நமஸ்காரம் செய்கின்றது கிடைக்கும். இப்போ 10 வயசு பிள்ளைக்கும் ஹார்ட் அட்டாக் வருகிறது. 5 வயசு பிள்ளையும் கண்ணாடி போடுது. 18 வயசு வாலிபனும் கண்ணாடி போடுறான். அவனுக்கு இல்லாத நோய் புது விதமான நோய்கள் எல்லாம் வருகிறது. காரணம், நாம் இந்த நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி விட்டு சென்ற நடைமுறைகளை இப்பொழுது நாம் அதை உதாசீனம் செய்து வருகிறோம். அதனை கடைப்பிடிப்பதில்லை. அதிகாலையிலே எழ வேண்டும். காலையிலே இருந்து சூரியன் உதிக்கின்றவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். கலைக்கடன்களை செய்ய வேண்டும். இறை பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இவ்வாறு நாம் இந்த முன்னோர்கள் நமக்கு சொன்னவற்றை நாம் செய்கின்ற பொழுது நோயில்லாத வாழ்வு. யாரெல்லாம் நோயில்லாமல் வாழுகின்றார்களோ அவர்கள்தான் குறைவில்லாத செல்வத்தை பெற்றவர்கள். காசு பணம் இருந்தால் அவன் செல்வந்தன் கிடையாது. காசை சாப்பிட முடியாது. பசிக்குதென்ற உடனே காசை எடுத்து சாப்பிட முடியாது. காசு பணம் உள்ளவெல்லாம் பணக்காரன் அல்ல. யார் செல்வந்தன் என்றால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு நாம் எல்லாம் வாழ்வதற்கு இறை பிரார்த்தனையிலே ஈடுபட்டு இறையருளை பெற்று
மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். நாளைய தினம் திங்கட்கிழமை சித்திரை மாதத்து பௌர்ணமி. அத்தோடு சித்திரகுப்த நாயனாருடைய விரதம். ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்வில் தாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களை எல்லாம் சரிவர கணக்கெழுதி யமலோகத்திலே சமர்ப்பிக்கின்றவர் இந்த சித்திரகுப்தன். அவருடைய இந்த கணக்கு எந்த வகையிலும் தவறாதாம். இந்த கருட புராணத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். சித்திரகுப்தனுடைய கணக்கு பிழைக்காது, தவறுகள் வராது. அவ்வாறு நாளைய தினம் இந்த சித்திரகுப்த விரதம், சித்திர மாதத்து பௌர்ணமி, சித்திரா பௌர்ணமி விரத அனுஷ்டானங்கள் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய வாழ்வில் நாம் சில வேளைகளிலே கடந்த காலத்தை நினைத்து நினைத்து நாங்கள் வருந்துகின்றோம், அல்லது எதிர்காலத்தை நினைத்து நினைத்து நாங்கள் அச்சம் கொள்ளுகின்றோம், அங்கலாய்க்கின்றோம். எப்படியோ என்னவோ என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய மனங்களையே நாங்கள் குழப்புகின்றோம். ஆனால் இந்த நிகழ்காலத்திலே நாங்கள் வாழ சில வேளைகளிலே மறுத்து விடுகின்றோம். காரணம், எங்களுடைய இந்த கடந்த கால சிந்தனைகள், கடந்த கால அழுகிய அனுபவங்கள், இந்த கடந்த காலத்திலே நாங்கள் சந்தித்த தோல்விகள், கடந்த காலத்திலே ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் நிகழ்காலத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தடையாக அமைகின்றன. இப்படிப்பட்ட சூழலிலே இயேசு தம்முடைய சீடர்களை, குறிப்பாக அவர்களை விட்டு பிரிகின்ற காலத்திலே அவர்களோடு கொண்டிருந்த அந்த உறவு நிலையும், அவர்களோடு அவர் செய்த அந்த உரையாடலும் பல பாடங்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்றன. எத்தகைய பாடங்களை அவர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த சீடர்களை எப்பொழுதும் இறை தந்தையோடு அவர் இணைத்து இணைத்து வாக்குறுதிகளை சொல்லுகின்றவராக, உறுதிமொழிகளை சொல்லுகின்றவராக, தட்டி கொடுக்கின்றவராக இருந்தார். இயேசு தம்முடைய வாழ்க்கை பூராக நம்முடைய தந்தையினுடைய அன்பு பற்றி, கருணை பற்றி, பரிவு பற்றி, அவருடைய வல்லமை பற்றி, பராமரிப்பு பற்றி எல்லாம் போதித்தவர். அந்த இறுதி காலங்களிலே அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அவற்றை வலியுறுத்தி சொல்லுகின்ற வார்த்தைகளை பேசுகின்றார். ஒன்று, அவர் சொல்லுகின்றார், தந்தை உங்களை அன்பு செய்கின்றார். இந்த கடவுள் அன்பின் கடவுள். ஆனால் நாங்கள் இந்த அன்பின் கடவுள் அவர்களை அன்பு செய்கின்றார் என்றால், எங்களுடைய எதிர்காலத்தை நாளை என்று நோக்குகின்ற பொழுது நாங்கள் அச்சம் கொள்ளக்கூடாது, சந்தேகம் கொள்ளக்கூடாது, அங்கலாய்க்க கூடாது. ஏனென்றால் எங்களுடைய கடந்த காலத்தை, அதிலே ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் இப்படி என்று நாங்கள் அவற்றை பார்த்தாலும், இந்த கடந்த காலத்திலே இந்த துன்பங்கள் வழியாகவும் இறைவன் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். தலையோடு போக வேண்டியது தலைப்பாவோடு போயிற்று என்று சொல்லி பலர் தங்களுடைய வாழ்விலே நாங்கள் எப்படி தப்பித்து கொண்டோம், எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம், எப்படி நல்ல தீமைகளிலே இருந்து, துன்பங்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற்றிருக்கின்றோம், எப்படிப்பட்ட நல்ல பாடங்களை கற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் நன்றி கூறுவார்கள். அத்தகைய ஒரு மனநிலையை நாங்கள் ஏற்படுத்துகின்ற பொழுது நாளை என்பதிலே எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கை எங்கிருந்து பிறக்க வேண்டும் என்றால், கடவுள் எங்களை அன்பு செய்கின்றார் என்ற அந்த உண்மையிலே இருந்துதான் பிறக்க வேண்டும்.
கடவுள் எங்களை கைவிட மாட்டார் என்று மீண்டும் மீண்டும் இயேசு தம்முடைய அன்பு சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். வாழ்க்கையினுடைய இரகசியத்தை சொல்லிக் கொடுப்பது போல அவர் கடவுளுடைய அன்பைத்தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லலாம். நாங்கள் கடவுள் என்னை கஷ்டப்படுத்துகின்றார், வேதனைப்படுத்துகின்றார். ஏன் ஒரு வயோதிபரை நான் சந்தித்த பொழுது, ஏன் எனக்கு இப்படி, ஏன் எப்படி, நான் யாருக்கு தீமை செய்த நான் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். தன்னுடைய வேதனையிலே அவர் தன்னுடைய அந்த துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது அதை ஒரு எதிர்மறையாக பார்க்கின்றார். நீங்கள் யாருக்கும் தீமை செய்யவில்லை, இப்படியான ஒரு எண்ணம் உங்களுடைய அடிமனதிலே இருக்கின்றது என்றால் நீங்கள் ஏன் அந்த துன்பங்களை ஒரு எதிர்மறையாக பார்க்கின்றீர்கள்? ஏதோ ஒரு தண்டனையாக, ஏதோ இறைவன் எங்களை தண்டித்துக் கொண்டிருக்கின்றார். இல்லை, இறைவன் எங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த கடவுள் தன்னுடைய மகனை அன்பு செய்கின்ற பொழுது, அவருடைய வேதனையின் பொழுது அவர் தன்னை கைவிடப்பட்ட ஒரு நிலையை அவர் உணர்ந்தார். அது உண்மை அல்ல, ஆனால் அதுதான் இந்த வாழ்க்கையிலே உண்மையாக தென்படலாம். ஆனால் அவரை தூக்கி விடுவதற்காக காத்திருக்கின்றார். அந்த துன்பத்தின் வழியாக அவர் வெற்றியை பெறுகின்ற பொழுது, மீட்பை கொடுக்கின்ற பொழுது, விடுதலை வாழ்வுக்குள் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தினுடைய காரணத்தை கண்டறிகின்றார். அது ஒரு வழி, ஒரு மார்க்கம் என்று கண்டுகொள்கின்றார். இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் வழி நடத்தி கொண்டு வருகின்றார். கைவிடுவதில்லை, அவர் எங்களை தூக்கி கொண்டுதான் செல்லுகின்றார். ஆனால் நாங்கள் தவிர்க்க முடியாத துன்பங்களை, வேதனைகளை படலாம். அவை எங்களுடைய நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை பாதிக்க விடக்கூடாது. எங்களுடைய விசுவாசத்தை அது புடமிடப்பட வேண்டுமே ஒழிய, தூய்மைப்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய, ஆனால் அதிலே நாங்கள் தவறக்கூடாது, கைவிடக்கூடாது. இத்தகைய ஒரு ஆழமான இறை நம்பிக்கையோடும் இறைவன் மீது நமக்கு இருக்கின்ற பற்று, அன்பு, பக்தி அனுதினம் வளர்க்கப்பட வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த துன்ப துயரங்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது இன்னும் மேலும் மேலும் நாங்கள் இறை அன்பிலே ஊன்றியவர்களாக இருப்பதற்கு இறை அருளை வேண்டி நிற்போமாக. ஆமேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினூடாக இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நன்மை என்றால் என்ன, தீமை என்றால் என்ன, நல்ல காரியம் என்றால் என்ன, பாவமான செயற்பாடு என்றால் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு வரைவிலக்கணப்படுத்தி சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சஹி முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு ஒரு அழகான வரைவிலக்கணத்தை சொல்லுகின்றார்கள். எப்படி? அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுகி வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக. நன்மை என்றால் அது ஒரு நல்லொழுக்கம், நல்ல பண்பாடு. அதை போன்று பாவம் என்றால் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய ஒரு செயலாகும் என்று சொன்னார்கள். எனவே நன்மை என்பது எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே எங்களை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய காரியம், அல்லாஹ்விடத்திலே மறுமை வாழ்க்கையில் சுவனத்தை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியம் எப்பொழுதும் நல்லொழுக்கமாகத்தான் இருக்கும். நல்லொழுக்கத்தை மையப்படுத்தியே இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவனிடத்திலே முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்காக செய்யக்கூடிய எந்த வணக்கமாக இருந்தாலும், எந்த இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தின் பின்னணியில் ஒரு நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த தொழுகைக்கு பின்னால் நல்லொழுக்கம் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்.
நிச்சயமாக தொழுகை பாவமான காரியத்தை விட்டும் மானக்கேடான செயல்களை விட்டும் தடுக்கின்றது என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்திலே பாவமான காரியங்களை விட்டும் விலகி நன்மையான காரியங்களை நிறைவேற்றுவதில் ஆர்வம் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வணக்கமாக இந்த தொழுகை இஸ்லாத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதே போன்று நாங்கள் ரமலான் காலத்திலே நிறைவேற்றக்கூடிய அந்த நோன்பை எடுத்துக்கொண்டாலும் பசி பட்டினியின் அந்த உணர்வை நாங்கள் உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பசியோடு இருக்கக்கூடியவர்கள், தாகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படியான உணர்வோடு இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள் என்பதை நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் உணர்ந்து அவர்களுடைய உணர்வில் எங்களுடைய அந்த வணக்கத்தினூடாக பங்கெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த நோன்பின் பின்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நிறைவேற்றக்கூடிய ஜகாத், நாங்கள் கொடுக்கக்கூடிய தர்மங்கள், அதன் பின்னணியில் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் பண்பையும் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவம் அந்த வணக்கத்தின் பின்னணியில் இருக்கின்றது. இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த வணக்கத்தின் பின்னணியிலே நல்லொழுக்கம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நல்லொழுக்கமுள்ள சமூகமாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்காகத்தான் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களை, தொகுப்பு சட்டங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக எங்களுக்கு சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுலுக், அதாவது நன்மை என்பது நல்லொழுக்கமாகும். வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை மற்றவர்கள் காணக்கூடாது என்ற விடயத்திலே மனிதன் கவனம் செலுத்துகின்றான். இரகசியமாக பாவங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு மனித உள்ளத்திலே இருக்கின்றது. அதனால்தான் மற்றவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து ஒதுங்கி பாவங்களை செய்கின்ற பலவீனம் மனிதனிடத்திலே இருக்கின்றது. இதனைத்தான் நபி அவர்கள் ரத்தின சுருக்கமாக எப்படி சொன்னார்கள், வல் இஸ்மு மா ஹாக ஃபீ நஃப்ஸிக, பாவம் என்பது உள்ளத்திலே ஊசலாடக்கூடியது. மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடாது, மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது, மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் அதற்கேற்றாற்போல தன்னை மறைத்து அந்த பாவங்களை செய்கின்ற பலவீனத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவே ஒரு காரியத்தை அது நல்ல காரியமா தீய காரியமா என்று நாங்கள் எடை போடுவதற்குரிய அளவுகோலாகத்தான் இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது நம்மில் நல்லொழுக்கத்தை வளர்க்கின்றதா, நல்லொழுக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை பார்த்து அந்த காரியத்தை செய்வதா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்கலாம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஊசலாட்டம் ஏற்படுகின்றது. மனிதர்கள் அதை பார்க்கக்கூடாது, மனிதர்களுக்கு அந்த பாவம் தெரிய வரக்கூடாது, இப்படியான செயல்களை நான் செய்யக்கூடியவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் திட்டமிட்டு மறைத்து அந்த காரியத்தை செய்கின்றோமா, அது நிச்சயமாக பாவமான காரியம். அப்படியான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவே இஸ்லாத்திலே நல்ல காரியம் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள். அதே போன்று பாவமான காரியங்கள், செய்யக்கூடாத செயல்கள் என்று இஸ்லாம் என்னென்ன காரியங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த காரியங்களை செய்வதன் மூலம் எங்களுடைய மறுமை வாழ்க்கை, மரணமே அற்ற அந்த நீண்ட பயணம் நிச்சயமாக எங்களுக்கு அசௌகரியமானதாக இருக்கும். எனவே அப்படியான பாவமான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாது. உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே எங்களுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், நெருக்கடிகள், பொருளாதார சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களிலெல்லாம் நல்லொழுக்கங்களை நாங்கள் விட்டு கொடுக்காமல் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றி அந்த இபாதத்துக்களின் ஊடாக அல்லாவை நெருங்கி நன்மையை அவனிடத்திலே பெற்று மறுமையில் சுவன இலக்கை அடைய வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்களை நாங்கள் இந்த உலகத்தில் செய்து எங்களுடைய மறுமை வாழ்க்கையை நாங்கள் கலங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது. பக்குவமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து பக்குவமான முறையிலே மறுமை வாழ்க்கையில் சுவர்க்கத்தை அடைவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே ஏனைய மனிதர்களோடு நாங்கள் நல்ல பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அதே போன்று மிருகங்களோடு கூட நல்ல பண்பாடுகளை கடைபிடித்து நல்ல ஒழுக்கமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஜீவகாருண்யத்தை கூட இந்த மார்க்கம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகின்றது. அந்த வகையில் இந்த உலகத்திலே நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லோருடனும் நல்ல
ஒழுக்கங்களை கடைபிடித்து நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள், மனிதனுடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மிருகங்களை கூட புண்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் நாங்கள் அந்த பாவமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து நல்லொழுக்கங்களை கடைபிடித்து ஆன்மீக வாழ்க்கையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கம் என்ற இலக்கை அடைவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.